ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய் ஞானேஸ்வரியின் அத்தியாயம் 7, ஸ்ரீ சாயியின் ஐஸ்வர்யம். ஓ சத்குரு சாய்நாதா, நீங்கள் என் கல்பத்தரு. கல்பத்தரு என்பது ஆசைகளை நிறைவேற்றும் மரம். இந்த உலகக் கடலை கடப்பதற்கான வழிமுறையாக நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் மட்டுமே தான் இருக்கிறீர்கள், சந்தேகத்திற்கு இடமின்றி. நீங்கள் காமதேனு, நீங்கள் சிந்தாமணி, நீங்கள் ஞான வானத்தில் சூரியன், நீங்கள் நல்ல ஒழுக்கங்களின் சுரங்கம். ஓ, நீங்கள் சொர்க்கத்திற்கு ஏணி. ஹே புண்ணிய புருஷா, தூய்மையானவனே, ஹே அமைதி மற்றும் பேரின்பத்தின் உருவகமே, ஹே சுயமாக உயர்ந்தவனே, ஹே துவைதம் இல்லாத ஞானத்தை, அதாவது இருமை வேற்றுமை அற்ற அத்வைத ஞானத்தை அளிப்பவனே, அறிவின் கடலே, ஓ உயர்ந்த ஞானத்தின் அவதாரம், மனிதர்களில் சிறந்தவரே, ஓ மன்னிப்பு மற்றும் அமைதியின் தங்குமிடம், ஓ பக்தர்களின் அடைக்கலம், என்னை ஆசீர்வதியுங்கள், என்னை ஆசீர்வதியுங்கள். உங்கள் தற்போதைய வெளிப்பாடு மற்றும் உங்கள் பன்முகமான இயல்பு புரிந்து கொள்ள மிகவும் கடினம். உங்கள் ஜாதி மற்றும் மதத்தை பற்றி நீங்கள் யாருக்கும் தெரிவித்ததில்லை. இவ்வாறு, ஓ குருவே, உங்களுக்கு ஒவ்வொரு நபரின் மனோபாவத்தின் அடிப்படையில் முடிவின்படி பெயர்கள் அவர்களால் வழங்கப்படுகின்றன. நீங்கள் பிரம்மஸ்திதியில் இருக்கிறீர்கள். ஜாதி மதம் பற்றி உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை.